ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் லெக் கிரேவி தாங்க. இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தான். பட் ரைஸு, சப்பாத்தி, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யறது பார்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்க. இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பண்டு பூண்டு, ஒரு 2 தக்காளி. இப்போ இதோட தேவையான ஸ்பைசஸையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் ஒரு சின்ன பட்டை உணவு மட்டும் போட்டு தாளிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டுங்க, அப்பதான் கிரேவி டேஸ்டா இருக்கும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கணும் வெங்காயம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். போடுறத இப்போ இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாங்க. நான் அந்த மிக்சி ஜாரில் இருந்தது மட்டும்தான் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிருக்கேன், வேறு தண்ணி நான் ஆட் பண்ணலை. இப்போ இதை நல்லா அப்படியே வதங்கட்டும். நல்லா வெந்து அது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டேஜில் நான் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போடுறேன். பச்சை மிளகா போடுறதுனால அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக அந்த பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிட்டு அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணுங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா மசாலாலாம் இறங்கி சிக்கன் நல்லா வேகும். இது லெக் இல்லைங்களா, ஸோ வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணும்போது அது நல்லா வெந்துருங்க. நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ அந்த லெக்கை நம்ம திருப்பி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போகிறோங்க. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக நமக்கு எண்ணெய் மேலே பிரிஞ்சு சிக்கன்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி வருங்க. திக்காக இருக்கும் கிரேவி. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கும், சூப்பராக சாஃப்டாக வெந்து. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய்.